Hi, hello, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஸ்கின்னை பாலிஷ் பண்ற ஒரு ஃபேஷியல். நம்ம வீட்லயே நம்மளோட ஸ்கின்னை நல்லா பளபளன்னு பாலிஷா வச்சுக்கிற சிம்பிளா ஒரு ஃபேஷியல் தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் பியூட்டி டாக். வீட்ல இருக்க பொருட்களை வச்சு நம்ம எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்க இந்த சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐ கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா எப்ப நான் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஃபேஷியலுக்காக நான் யூஸ் பண்ணுறது வந்து காஃபி பவுடர் 100% காஃபி பவுடர் சிக்கரி கலக்காதது. நம்ம வந்து ஃபில்டர் காஃபிக்காக வாங்குவோம்ல அந்த காஃபி பவுடர் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது கூட 1 டம்ளர் வந்து வாட்டர் வந்து ஊற்றிக்கோங்க. இதை வந்து ஒரு ½ அன் ஹவர் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் இதை அப்படியே விட்டுருங்க. அதோட சாறு எல்லாமே இந்த தண்ணியில் வந்து இறங்கட்டும். நம்ம வந்து காஃபி தூளை டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து அது டேமேஜ் பண்ணும். அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நம்மளோட ஸ்கின்னை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம கஃபைன் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸ்கின்னுக்கு தேவையான பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். நல்ல ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணணும். கஃபைன் யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு பாலிஷ் வந்து கிடைக்கும். இப்படி யூஸ் பண்ணுறது சேஃபாகவும் இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து ஒரு ½ அன் ஹவர் கழித்து நைஸான ஃபில்டர், அதோட அந்த சக்கையெல்லாம் கீழே போகவே கூடாது, நைஸான ஃபில்டர் வச்சு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 100% காஃபி தூள் ஃபில்டர் காஃபி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்குது அந்த ப்ரூ காஃபி தூள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப வந்து பவுடர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காஃபி தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் சொல்கிறேன். இப்போ இந்த சக்கை வந்து நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஸ்க்ரப்பிங்க்கோ எதுக்குமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதை வந்து உங்கள் வீட்டில் ரோஜா செடி இருந்தால் ரோஜா செடியில் போட்டுருங்க. இந்த வாட்டர் வந்து நீங்கள் 3 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம், கெடாது. ஒரு பேக் மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் டெய்லியுமே தீர்ற வரைக்கும். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து காஃபி வாட்டர் வந்து கிடச்சிருச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு கிளென்சிங் மில்க் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸ்கின்னை வந்து பாலிஷ் பண்ணுற மாதிரி ஒரு கிளென்சிங் மில்க்கு. அதுக்கு வந்துட்டு நம்ம இந்த காஃபி வாட்டரில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ரா மில்க் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி, ரா மில்க் இது ரெண்டுமே நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும், இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டனிங் கொடுக்கும். ஹனியும் அந்த கஃபைனும் சேரும்போது நல்ல ஒரு பாலிஷாக நல்ல ஷைனிங்காக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பவுலில் வந்து நம்ம வந்து காஃபி போட்ட மாதிரி இருக்குது. நம்மளோட கிளென்சிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபேஸ் வந்து எவ்வளோ டல்லாக இருக்குது பாருங்கள். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் ஃபேஸ் வாஷ் வச்சு. சில சமயம் வந்து ஏனே தெரியாமல் நம்மளோட ஸ்கின் வந்து டல்லாக இருக்கும். அது வந்து நம்ம ஒரு மொதல் நாள் வந்துட்டு ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணாமல் இருப்போம், அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து வெயிலில் அலைஞ்சேன், அதனால் என்னோடய ஸ்கின் வந்து டல்லாக இருக்குது. ஒரு 2 days அப்படி தான் இருக்கும். உடனே சரி பண்ணிடலாம் நம்ம. இப்போ வந்து ஒரு காட்டன் பேட் வச்சு ஸ்கின்னில் உள்ள அழுக்கு எல்லாத்தையுமே நான் தொடச்சி எடுத்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங். அதுக்காக நான் அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் அரிசி மாவு மட்டுமே யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. சுகரு, காஃபி பவுடர் இது ரெண்டுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். சுகர் வந்து நல்ல டைலூட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ஸ்க்ரப் ஆகவே ஆகாது ஒன்று. இன்னொன்று காஃபி தூள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நம்மளோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். அதே மாதிரி தான் சுகரும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணும். நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறனால தான் நல்ல விஷயம்லாம் அழிஞ்சு போகுது. புரியுதா? எது நல்லதோ அதை தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ வந்து சுகரோ காஃபி பவுடரோ வேறு எதுவுமே நான் பெருசாக ரெக்கமெண்டே பண்ணியிருக்க மாட்டேன் நம்மளோட வீடியோஸ்லலாம். ரொம்பவே சிம்பிளாக ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஸ்க்ரப்பு. இந்த ஸ்க்ரப்பு முடித்தோடனே நீங்கள் பாருங்கள் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு 5 minutesலேருந்து 7 minutes வரைக்கும் நல்லாவே மசாஜ் கொடுங்க. இது வந்து அரிசி மாவு மட்டும்தான் அப்படிங்கிறனால ரொம்பவே நல்லா இருக்கும். மைல்டாக ஜென்டிலாக தான் நம்மளுக்கு ஸ்க்ரப் பண்ணணும். நல்லா நோஸில், அதே மாதிரி வாயை சுற்றி, கழுத்தில், மெயினாக கழுத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் எப்போவுமே, இல்லைனா கழுத்து மட்டும் தனி கலராக தெரியும். இந்த மாதிரி ஸ்க்ரப்பிங் முடிச்சதுக்கப்புறமா அகைன் வந்து ஒரு ரீஅப்ளை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இது ஒரு பேக் மாதிரி இது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 minutesல ட்ரை ஆகிடும்.
ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு மசாஜ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் வந்து இங்கே பனானா எடுத்துக்கிறேன். பனானா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட ஸ்கின்னை டேமேஜ் ஸ்கின்னாக இருந்தாலும் ஓகே, நல்ல பாலிஷ் பண்ணுறதுக்கு பனானா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கின் ஒயிட்டனிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட பனானா கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பப்பாயா யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்டாக இருக்க ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அலிவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹனி மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். பனானாவை நல்லா கையை வச்சு மசிச்சுட்டு ஹனியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நம்மளோட காஃபி வாட்டர், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட மசாஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா பழனி பஞ்சாமிரதம் மாதிரி செம்ம சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. கலர் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸ்க்ரப்பிங் முடிச்சோன்னே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஸ்கின் நல்லா இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட்டனிங் கொடுத்துருக்கு. நல்லா வந்து ஷைனிங்காக பாலிஷ் பண்ண மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம மசாஜ் பண்ண போகிறோம். இதில் ஹனி, வாழைப்பழம், அதுக்கப்புறம் வந்து காஃபி வாட்டர், இது 3மே எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும் இந்த மசாஜ். இதை வந்து நீங்கள் எப்போ வேணால் ஸ்கின் டல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு ஷைனிங் கொடுக்கறதுக்காக இந்த மசாஜ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஸ் நல்லா அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஸ்கின்னில் செட் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் இந்த மசாஜ் வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா இதுவே ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் கடலை மாவுக்கு பதிலாக பாசிப்பயிறு மாவோ இல்லை முல்தானி மெட்டியோ கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர், நல்லா இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டனிங் கொடுக்கறதுக்காக நான் ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இது கூட இந்த காஃபி வாட்டரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு சூப்பரான பேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. பக்கத்தில் வந்து மாமு உட்காந்துருக்கு. அடுத்து வந்து கடைசியாக நம்ம பேக் போட்டுக்கலாம். ஃபேஸில் வந்து நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம மசாஜ்லாம் பண்ண வேணாம், ஆல்ரெடி நல்லா மசாஜ் பண்ணிட்டோம். ஸோ வந்து நல்லா திக் லேயராக அப்ளை மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இருந்த ஃபேஸ்க்கும் இப்போ எவ்வளோ பிரைட்டாக ஷைனிங்காக இருக்குன்ட்டு நான் நல்லா வெளிச்சத்தில் காட்டுறேன் உங்களுக்கு. எந்த அளவுக்கு பிரைட்டாக நல்லா வந்து ஸ்கின் வந்து ஒயிட்டனிங்காக தெரியுதோ அந்த அளவுக்கு ஷைனிங்கும் இருக்குது. எப்போதுமே காஃபி பவுடர் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஷைன் பண்ணுறதுலையும் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். பாருங்கள் எவ்வளோ அப்படியே நல்லா ஷைனிங்காக சூப்பர் பாலிஷ்டாக இருக்குது. இந்த மாதிரி காஃபி பவுடர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வேணால் ஃபேஸ் பேக் கூட போட்டுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்ததோட விடாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு நீங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.